வெல்கம் பேக் டு கார்த்திக் இன்டீரியர். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் நம்ம பண்ணியிருக்க செட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து யூபிவிசி டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் கவர் பண்ணியிருக்கோம், டிவி ஷோகேஸ் கவர் பண்ணியிருக்கோம், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், பெட்ரூம் அட்டாச் பண்ணியிருக்கோம், சிங்க்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசி டைப்பில் பண்ணியிருக்கோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோக்கான அப்டேட்டும் இதிலே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாசிக்காக ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யூபிவிசி மெட்டீரியல் கவர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சிஎன்சி கட்டிங்கில் பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். ஸோ ஸ்லைடிங்லேருந்து டோர் வரைக்கும் எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டைப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து டோரில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காது. அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் எதுவுமே தெரியாது. நம்ம பூஜாவுக்கு மேலே டபுள் டோர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். அது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக 2 டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு மேலே எங்கேயுமே செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காது. அதாவது இப்போ வந்து எல்லோரும் லேயர் ஒர்க்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் யூபிவிசி டிசைன். இதே பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசி டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். டோர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் டோரில் பண்ணியிருக்கோம். அதாவது பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் சொல்கிறாங்க இல்லையா, பாம்பே இன்ச்சஸ்ன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் சொல்கிறாங்க. அந்த இன்ச்சஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். டோருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை இன்ச்சஸும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் வரும். நம்ம இப்போ வந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கேட்குறாங்க, அதனால் சாஃப்ட் க்ளோசிங் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்குது இன்டீரியர் ஃபினிஷிங்காக. அது போக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துட்டு ஃப்ளோரிங் மேட்டில் வந்து டிசைனிங் கொடுத்துட்டு லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் கவர் பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து சிங்க் ஸ்டோரேஜுக்காக கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட்டை வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஐவேரி ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துட்டு மேலே லைட் செட்டிங்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு பில்லர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். சின்ன ஏரியா தான், அழகான சிங்க்குக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் என்னோடது வந்து சின்ன கிச்சன் சார், சின்ன கிச்சனுக்கு ஆனால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும்னு சொல்லி கேட்குறீங்க. சின்ன கிச்சனாக இருந்தாலும் நமக்கான ஸ்டோரேஜ் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் வந்து கீழே வந்து லேப்ட் கொடுத்துருப்பாங்க, கபோர்ட் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து டவுன் கொடுத்துருப்பாங்க. கிச்சன் டவுன் வந்து கவர் பண்ணி நம்ம மாடுலர் போடுவோம். அது போக மேலே வந்து கிச்சன் டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் கவர் பண்ணுவோம். இதுதான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அவங்க பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துட்டு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கான ஸ்டோரேஜ் வர சொல்ல எப்போவுமே டோரில் வந்து வென்டிலேஷன் கொடுக்கும், ஸ்மெல் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ராலி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கட்லரி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பிளேட்டு. எப்போவுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு சார் 3 ட்ராலி ஒரே இடத்துல போட முடியல, ஏன் 4 ட்ராலி போடுறீங்கன்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் கம்பல்சரி வேணும். உள்ளே வந்து அதாவது இன்னர் ஸ்பேஸ் வந்து 27 இன்ச்சு 28 இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும். சில பேர் வந்து 24 இன்ச்சு 23 இன்ச்சு ஸ்பேஸ் வர சொல்ல நம்ம 3 ட்ராலி அதில் போட முடியாது, 2 ட்ராலி மட்டும் தான் போட முடியும். ஓகேங்களா. அடுத்து சிலிண்டருக்கான ஸ்பேஸ் வர சொல்ல கீழே வந்து எப்பவுமே ஃப்ரேம் கொடுக்க மாட்டோம். நம்ம வீல் வச்சு உள்ளே நம்ம சிலிண்டர் தள்ள சொல்ல ஃப்ரேம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால நம்ம வந்து கீழே போடலை. இதுவரையும் கிச்சன் முடிஞ்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்டு எக்ஸ்ட்ரா வந்து பாக்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் பண்ண சொல்ல என்னென்னா, நம்ம ஆல்ரெடி கிச்சன் பண்ணது இல்லாமல் கிச்சனுக்கு தனியாக நம்ம அடிஷ்னலாக பண்ண சொல்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து எல்லாமே எக்ஸஸ் ஆகும். அது போக மேலே வந்து ஸ்டோரேஜுக்கான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன மைனஸ் பார்த்திங்கன்னா, கிச்சனில் வந்து இவங்க எதுவுமே கபோர்ட் கொடுக்கல. நம்ம கடப்பாக்கல் வச்சு கட்டுற கபோர்ட் கொடுக்கல. அதனால் இவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பாக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். வால் பாக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பார்த்தலாம். இங்கே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கஸ்டமர். அவங்களுக்கு அந்த கலர் ரொம்ப லைக் பண்ணதால் அதே கலர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிவி ஷோகேஸ் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்து டபுள் டோர் கொடுத்துட்டு மேலே லேஃப்ட் கவர் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பெட்ரூமில் வந்து 4க்கு 7 கபோர்டு கட்டுவாங்க, சில பேர் 6க்கு 7 கபோர்டு கட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வால் இருந்தால் 10 அடி வாலுக்குமே நம்ம கபோர்டு வந்து கட்டியிருப்பாங்க. அப்படி பண்ண சொல்ல என்னன்னா 4க்கு 7 வந்து நார்மலாக நீங்கள் கேட்குற ஸ்கொயர் ஃபீட் வந்து 4க்கு 7 அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 10க்கு 7, 6க்கு 7, 8க்கு 7 அந்த மாதிரி கபோர்ட் கட்ட சொல்ல உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் வந்து எங்கள் வீடு சின்னது, இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எவ்வளோ ஆகும்னு கேட்க சொல்ல நம்ம கரெக்டான எஸ்டிமேட் கொடுக்க முடியாது. நேராக வந்து மெஷர்மெண்ட் பார்த்து தான் நம்ம எஸ்டிமேட் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்களும் இது போல் இன்டீரியர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல்